ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. அன்பு நேயர்களே, மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த மார்ச் மாதத்துல சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது. ரொம்ப குரூஷியலாக ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2 அம்சங்கள். போன மாதம் பிப்ரவரி மாதம் நற்பலன்கள் சுப பலன்கள் ஏற்பட்டது, நல்லாவே இருந்திருக்கும், நல்ல மகிழ்ச்சியாக போயிருக்கும். ஆனால் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் அன்பு நேயர்களே, கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு பகை வீட்டில் செவ்வாய் பகவான் சேருகிறார். அது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதோடு மட்டுமல்லது, ராகுவுக்கு 2-12 அந்த சனியும் செவ்வாயும் உட்காராங்க. ஸோ சனி செவ்வாய் சேர்க்கை அவ்வளவு சிறப்பு இல்லை. அதோடு மட்டுமல்ல, பகை கிரகங்களான சனி சுக்கிரன், அங்கேயும் சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுகிறது. அதே போல பகை கிரகங்களான நிலையான பகை கிரகங்களான சூரியன் ராகு அங்கே சேர்க்கை ஏற்படுகிறது. மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு சூரியனும் இணைகிறார். அப்போ இந்த பகை கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேருகின்ற பொழுது நிச்சயமா எல்லா வகையிலும் மார்ச் மாசத்துல நம்மளுடைய அன்பர்கள் அது இங்க எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு முக்கியமா அரசியல் தலைவர்கள் எந்த பக்கம் போறது, எந்த பக்கம் முடிவெடுக்கிறது, எந்த பக்கம் நாம சாஞ்சு பேசுறது, எந்த பக்கம் சப்போர்ட்டா நாம இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அல்லது அரசியல் கட்சிகளுக்குமே கூட ரொம்ப டஃப்பான ஒரு மாதமா இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த சனி செவ்வாய் ஒரு கலகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். இது அரசியலுக்கு மட்டும் நான் சொல்லலை, அது சினிமா துறை ஆகட்டும் அல்லது மீடியா துறை ஆகட்டும் அல்லது நார்மல் லைஃப் ஆகட்டும், எல்லாருக்குமே இது பொருந்தும். பொதுவாக இந்த உலக அளவில் நம்ம பாரத தேசம், நம்ம இந்தியா நம்ம எடுத்துக்கோம். அப்ப இது ஒரு கலகத்திற்கான காலமாக மாதமாக இது அமைந்திருக்கு. கிரக அமைப்புகள் ரொம்ப கடுமையான நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. அவர் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது. இதுவரை நாம் சந்தித்திராத, இதுவரை நாம் பார்த்திராத கிரக அமைப்புகள் எல்லாம் இந்த மார்ச் மாசத்துல ஒன்று சேரும். மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். குறிப்பா ஃபேமிலி சப்ஜெக்ட்ல, கணவன் மனைவி சப்ஜெக்ட்னா சூரியன் அங்க ராகு, சூரியன் ராகு, அதே போல இங்க செவ்வாய் சுக்கிரன் சனியோட போய் சேர்ந்துக்கிறாங்க. சுக்கிரனும் செவ்வாயும் ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் யார்கிட்ட போய் சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க? சனியுடைய சிக்கல்ல போய் மாட்டிக்கிறாங்க. அப்ப ரொம்ப கணவன் மனைவி அல்லது குடும்பம் அல்லது சூரியன் சனின்னு பிள்ளைகள், சூரியன் ராகு அரசியல் தலைவர்கள், அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கத்துல நல்ல உயர்ந்த பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவங்க, அரசாங்கத்துல நல்ல பதவிகள்ல இருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடியவங்க அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடா அவங்களுக்கு ஏதானும் டெண்டர் ஒர்க் எடுத்து செய்யக்கூடியவங்க, சப்போர்ட்டிவான பேக் அந்த பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணி தரக்கூடியவங்க. அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அங்க பாருங்க, சூரியன் ராகு இணைவு, அரசியல் கழகம் உண்டு, குடும்ப கழகம் உண்டு. அதே போல தேவையில்லாத சிறைவாசங்கள், தேவையில்லை அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கு தேவையில்லாத சிறைவாசம் இதோட அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு அரெஸ்ட் வரல, ஒரு என்கொயரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலைகள் ரொம்ப ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அங்க ஏற்படுகிறது. அப்ப செவ்வாய் சுக்கிரன், செவ்வாய் சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தாலே எப்பேற்பட்ட வற்றாத ஜீவன் நதிகள் கூட வற்றி போகும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஜோதிட ஸ்லோகத்தில். செவ்வாயும் சனியும் கண்ணியிலே சேர்வாரே ஆனால் கடலும் வற்றி போகும். கன்னி செவ்வாய் கடலும் வற்றி போகும். அப்ப என்ன ஆகும்னு, நம்மளோட ட்ரை பிளேஸ், அதாவது உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய காலம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹிண்ட்ஸ், நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம உள்ள போய் பார்க்க போறோம்.
அப்ப இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரை கிரக அமைப்புகள் மேஷத்துல குரு, மேஷத்திலே குரு பகவான், அதோட விட்டோம்னாக்க நேர கன்னியிலே கேது, கும்பத்திலே சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சனி பகவான், மீன ராசியிலே ராகு, சூரியன், புதன். இந்த 4 இடங்கள்ல மட்டும்தான் கிரகங்கள் அமைந்திருக்கு. இதுல 2 வீடுகள்ல 3 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. இதுவும் நம்ம ஒரு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம். காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு, 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய 2 பாவங்களிலும் 3 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. அந்த 3மே பகை கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. இதுவரை தவிர அடிச்சுக்கிட்ட பகை, அந்த பகையாளிகள் பங்காளிகள் கூட இன்னைக்கு ஒன்று சேருவதற்கு சூழ்ச்சிகளுக்காக, நல்ல விதமா தர்மத்துக்காக இல்லை, சூழ்ச்சிகளுக்காக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. ஸோ வாரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, இந்த மார்ச் மாதம் எப்படி செய்ய போகுது, முக்கியமாக நம்ம என்ன ஆஸ்பெக்ட்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். பாருங்கள், தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான மாதம், நல்ல மாசமாகவும் நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு அமைகிறது. குறிப்பா தனுசு ராசியை பொறுத்தவரையிலே என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னாக்கா, 5, 12 கூடியவர் செவ்வாய் அசுபர் தான். என்னதான் இந்த செவ்வாய் 5ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவரே 12ஆம் அதிபதியாக வந்துடுறாரு. அப்போ அந்த செவ்வாய் அசுபராக மாறுகிறார். அதோடு மட்டுமல்ல, சுக்கிரன் 6 கூடியவன், 6, 11 கூடியவன். இந்த தனுசு லக்னத்துக்கு மட்டும் எல்லாமே 50-50 தான். பாதி கிணறு தாண்டிடுவாங்க, பாதி கிணறு போய் டப்புன்னு உள்ள விழுந்துருவாங்க. ஒரு 100 மீட்டர் தாண்டணும் ஒரு கிணறு, 10 அடி 5 அடி தாண்டிடுவாங்க. அவங்க 6 அடி தாண்டினாலும் 9 அடி தாண்ட, 1 அடி தாண்டினாலும் உள்ளதான் விழுந்தாங்க. 9.9 பண்ண இழிச்சிக்கணும், அப்பயும் கீழே விழுந்துடும். அப்ப அவங்க 5 அடியிலே உள்ள விழுந்துறது சிறப்பு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு எல்லாமே 50% வெற்றி தான் கிடைக்கும். நீங்க 100% வெற்றியை நீங்க எதிர்பார்ப்பீங்க. யாரும் சாதிக்க முடியாத விஷயத்தை எல்லாம் நீங்க சாதிப்பீங்க. ஆனா அது அடுத்தவங்களுக்காக இருக்கும். மற்றவங்களுக்கு நிறைய விஷயத்த நீங்க செஞ்சு கொடுப்பீங்க. ஒரு பெரிய மினிஸ்டரால செய்ய முடியாத ஒரு வேலையை கூட நீங்க செஞ்சு கொடுத்துருப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு வரும்போது, தனக்குன்னு வரும்போது, அதுல 50% தான் நீங்க வெற்றி பெற முடியும். எனக்கு ஒரு கனவு சாமி, எல்லா உலகம் முழுவதும் எனக்கு கம்பெனிகள் அமைக்கணும். ஒரு ஏதாவது ஒரு 4 நாட்டில் நடக்கலாம், மீதி நடக்காம போயிடும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, தனுசு ராசி நேயர்களே, ஒரு பக்கம் 5ஆம் அதிபதி அவரே 12ஆம் அதிபதியா வராரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதி 11ஆம் அதிபதி அவரே உங்களுக்கு 6ஆம் அதிபதியா வராரு. சரி, தொழில்காரகன் 10ஆம் அதிபதி அவர் பாதகாதிபதியா வராரு. அப்ப எல்லா கிரகங்களும் எல்லா ஸ்தானங்களும் ஒரு 50% நல்லது பண்ணுது, ஒரு 50% கெடுதல் பண்ணுது. இந்த கால சூழ்நிலையில் அப்ப தனுசு ராசி அன்பர்கள், நீங்க பிசினஸ் மேனா இருக்கலாம், தொழில் அதிபர்களாக இருக்கலாம். நீங்க எப்பேற்பட்ட தொழில் அதிபர்களாக, என்னன்னா பிசினஸ் செய்றீங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ உங்க பிசினஸ் எல்லாம் பொறுத்தவரை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஏன்னா குறைய எதுவும் கிடையாது, நல்லபடியா போயிட்டு இருக்கு. பட் நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற லெவல் ரீச் பண்றது கொஞ்சம் ட்ரபிளா இருக்குன்னு தான் நான் சொல்றேன். நேற்று இருந்ததை விட, முந்தா நேற்று இருந்ததை விட, கடந்த காலங்களில் இருந்ததை விட இன்னைக்கு உங்க பிசினஸ் பெட்டரா இருக்குன்னு நான் சொல்லுவேன். கடந்த காலங்களை விட இப்போ இன்னைக்கு அட் த டைம் உங்க பிசினஸ் பெட்டரா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு தனுசு ராசியோடு ஒன்றி பழகக்கூடிய வாய்ப்பு நம்முடைய கிளைண்ட் கிட்ட நமக்கு கிடைக்குது. எத்தனையோ தனுசு ராசி கிளைண்ட்ஸ் உலகம் முழுவதிலும் இருக்கு. சாமி, நான் இந்த இடத்துல இந்த பிசினஸ் பண்றேன், நான் கார்கோ பண்றேன், இந்த இடத்துல நான் டிரான்ஸ்போர்ட் பண்றேன், இந்த இடத்துல நான் எக்ஸ்போர்ட் பண்றேன். இன்னும் சொல்ல போனா நிறைய வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய யூகே கண்ட்ரீஸ்ல, யூரோப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய நிறைய அரசியல் நண்பர்கள், அதே போல ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய, அங்கெல்லாம் கோவில் கட்டக்கூடியவங்க, திருப்பணிகள் செய்யக்கூடியவங்க, வெளிநாடுகள்ல எத்தனையோ நம்ம பேர் நம்மகிட்ட அந்த
நாள் குறிக்கிறது, இந்த கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சு கொடுங்க சாமி அப்படின்னு சொல்றது, முடிஞ்சா நீங்க வந்து செய்வீங்களா அப்படின்லாம் கேட்கறது. அப்ப நிறைய ஆன்மீக தொடர்பு மடாதிபதிகள், அதை விட நம்ம சொல்லலாம், ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் எத்தனையோ தனுசு ராசி அன்பர்கள். அதுதான் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ஆன்மீக பக்தி உண்டு. என்ன குருவுடைய வீடு இல்லையா, பக்தி அதிகமானதா இருக்கும். தர்மவானாக இருப்பீர்கள். தர்மம் சார்ந்த விஷயத்துக்கு மட்டும்தான் நீங்க போவீங்க, அதர்மத்துக்கு துணை போக மாட்டீங்க. இதெல்லாம் தனுசு ராசிக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். அப்ப தனுசு ராசி என்பவர்களே, உலகம் முழுவதும் நீங்க எங்க இருந்தாலும் சரிதான், நீங்க ஒரு மடாதிபதியாக இருந்தாலும், ஆன்மீக தலைவராக இருந்தாலும், ட்ரஸ்டெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும், கோவில் திருப்பணிகள் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், எனி பிசினஸ் அல்லது எனி ஜாப், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரை, பிசினஸை பொறுத்தவரை, வர்த்தகத்தை பொறுத்தவரை சிறப்பானதாகவே இருக்கும். அப்ப தனுசு ராசி என்பவர்களே, உங்களை பற்றி நன்றாக எனக்கு ஓரளவுக்கு தெரியும். உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் என்ன, உங்களுக்கு என்ன அச்சீவ்மெண்ட், நீங்க உங்களுக்கு என்ன நடக்கணும், எதுக்காக நீங்க காத்திருக்கிறீங்க, எதுக்காக தனுசு ராசி என்பவர்கள் வருத்தப்படுகிறார்கள் இது நடக்கலையே அப்படின்னு ஏன் ஃபீல் பண்றாங்க, ஓரளவுக்கு என்னால் புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதம் மார்ச் மாதம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய மாதமாக அமைகிறது. தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வரும், தேவையில்லாத வம்பு வழக்குகள், தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்னா ஏற்கனவே நடந்து இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் கூட ஒரு புதிய அத்தியாயத்தில் ஒரு புதிய லெவலை வந்து ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த இடத்திலும் கவனம், எச்சரிக்கை தேவை தனுசு ராசி அன்பர்களே. இன்னும் சொல்ல போனால் தனுசு ராசி என்பர்களே, தொழில்துறையை பொறுத்தவரை, பிசினஸை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிசினஸ் நல்லா இருக்கும், கவலையப்படாது. ஆனால் அது பற்றாக்குறையை ஏற்படுத்தும். அதே சமயத்துல கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், நிறைய வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய வீண் விரயங்கள், நல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சது யாரோ ஒருத்தர் கொடுத்தா எப்படி இருக்கும், அதை போலதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு இப்போ. அப்ப இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். அப்ப இதுக்கு என்ன சாமி தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் ஒரு நல்ல தீர்வாக அமையும். அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசி நேயர்களே, இந்த மார்ச் மாதம் 50% நன்மை நடக்கக்கூடிய மாதமாகவும், 50% மிகுந்த எச்சரிக்கை, மிகுந்த கவனம் தேவை. தேவையில்லாத தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வம்பு வழக்குகள், அரசியல் நெருக்கடிகள், அரசியல் பழிவாங்குதல், அல்லது தொழில் போட்டிகள்ல ஏதாவது பதவி போட்டிகள்ல ஏதாவது போட்டு கொடுத்து ஒரு என்கொயரி, ஒரு வம்பு வழக்கு, ஒரு கேஸ்ல போய் மாட்டி விட்டுறது, ஒரு ரைடு, ஐடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ரைடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் அரசியல் தலைவர்கள்லாம் இந்த ஐடி ரைடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், என்கொயரி சம்பந்தப்பட்டது, கேஸ், புதுசா ஒரு கேஸ் போடுறது, இதெல்லாம் தனுசு ராசி என்பவர்களை மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். காலமும் நேரமும் அப்படி இருக்கு. ஆமா சாமி, நீங்க சொல்றது கரெக்டு தான். நான் என்ன சாமி பண்ண முடியும், கால நேரம் அப்படி இருக்கு. அப்ப இதுல இருந்து தப்பிக்கிறது எப்படி, இதுல இருந்து மீண்டு வருவது எப்படி, இதுல இருந்து ஜெயிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா தனுசு ராசி என்பவர்களே, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் அதுக்குரிய வழிபாடுகள் என்ன. இல்லை ஒரு கோவில் கட்டுறீங்க, ஒரு பாதையில் நின்று போயிடலாம். இல்லை ஒரு பெரிய மடாதிபதியா இருக்கீங்க, அங்கே ஏதாவது ஒரு சின்ன கலகங்கள் ஏற்படலாம், மனசுக்கு ஒரு வருத்தம் ஏற்படலாம், அல்லது அங்கே ஏதாவது ஒரு குற்றம், ஒரு தோஷம் ஏற்படலாம், அல்லது ஒரு கடைசி ஆசை ஏதாவது ஒன்று இருக்கலாம், நிறைவேற்றணும்னு தோணலாம். ஸோ தனுசு ராசி என்பர்களே, தொழிலாக இருந்தாலும், வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும், பிஸ்னஸா இருந்தாலும், ஜாபா இருந்தாலும், அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எஜுகேஷன் செக்டர்ஸ், ஸ்கூல், காலேஜஸ், பெரிய பெரிய காலேஜஸ், கல்வி நிறுவனங்கள், யூனிவர்சிட்டிலாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்க தொழில மிகுந்த எச்சரிக்கை, கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பா அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னாக்கா, இந்த சூரியன் ராகு தொடர்பு
10ஆம் அதிபதி 4வது வீட்டில் கேந்திரம் ஏறி அந்த கேந்திரம் ஏறினதோடு மட்டுமல்லாது ராகுவோடு இணைவு. பொதுவாக சூரியன் ராகு ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருந்ததுனாக்கா அவர் நம்ம நம்பவே கூடாது, சூரியன் ராகு. ஆனால் மிகப்பெரிய ஒரு யோகத்தை அது ஏற்படுத்தணும், தோஷத்தையும் ஏற்படுத்தணும். யோகம்னாலே என்னங்க, தோஷம் தானே அர்த்தம். மறைமுகமாக அதுக்கு தோஷம்ன்றது மறைமுக பெயர், நேரடியாக அதுக்கு யோகம்னு பேர். ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து பதவிக்கு வந்துட்டாலே நம்ம தப்பு பண்ண தானே தோணும், அது மனித இயல்பு தானே. அப்போ அந்த சூரியன் ராகு இணைவு என்பது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும், ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஆனாலுமே கூட அடுத்த நிமிஷமே தரன்னு இருந்து விட்டுடும். நிறைய அரசியல் தலைவர்களை நாம் இப்போ பார்க்குறோம், அசுர வளர்ச்சி அடைவாங்க. ஒரு 2 மாசத்துல 3 மாசத்துல ஃபெமிலியர் ஆயிடுவாங்க, 6 மாசத்துல கீழே வந்துடுவாங்க. இதெல்லாம் நம்ம நிறைய அரசியல் தலைவர்களை இப்போ பார்க்குறோம். அவங்களுக்கு நம்ம நிறைய எடுத்தும் சொல்லிட்டோம், அவங்க நம்ம பேச்ச கேட்கல, அதுதான் விஷயம். எத்தனையோ அவங்களுக்கு பதிவும் நம்ம போட்டிருக்கோம். அப்போ அரசியல் தலைவர்களாகட்டும் அல்லது கல்வி நிறுவனங்களை வச்சு நடத்தக்கூடியவங்களாகட்டும், ஸ்கூல் காலேஜஸ் ஆகட்டும், சினிமா துறைகளை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அல்லது கலைத்துறையை சார்ந்தவர்கள், விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள், அதே போல டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, அட்வொகேட்ஸ், ஆடிட்டர்ஸ், ஷேர் மார்க்கெட்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்ப எந்த தொழில் செய்பவரா, கனிம வளங்கள்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த தனுசு ராசி இந்த சூரியன் ராகு இருக்கிறதால செவ்வாய் வேற சனியோட சம்பந்தப்படுறார். கனிம வளங்கிறது சனி செவ்வாய் சேர்க்கதான் ரொம்ப முக்கியம். அந்த கனிம வளங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அப்ப நிறைய தோஷங்கள் இருக்கு. அந்த கனிம வளங்கள் பிசினஸ் பண்ணவங்க அதுக்கெல்லாம் உடனடி பிராயச்சித்த பரிகாரம் ரொம்ப தேவைப்படுது. அந்த கனிம வளங்கள் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல உத்தியோகம் பண்ணக்கூடியவங்க, நீங்க கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் சரிதான், பிரைவேட் ஜாப் ஆனாலும் சரிதான். அப்ப தனுசு ராசி என்பதிலே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும். அப்போ இதுல நம்ம சாமி நீங்க கரெக்டா சொல்றீங்க, ஓகே சரியாதான் சாமி நீங்க சொல்றீங்க, புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றீங்க. அப்ப இந்த கஷ்டங்கள்ல இருந்து வெளிவருவதற்கு, விடுபடுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா தனுசு ராசி என்பவர்களே அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் அதுக்கு சரியான தீர்வு காண முடியும். அதுக்கு என்ன மாதிரியான ரெமெடி, என்ன மாதிரியான தசாபுத்தி நடக்குது, கோச்சாரங்கள் எப்படி இருக்கு, அவருடைய யோகி அவயோகி என்ன, இந்த ப்ராப்ளம் எப்போ சார்ட் அவுட் ஆகுமா ஆகாதா, இந்த பிரச்சனை வெளியில வருவீங்களா வரமாட்டீங்களா, இல்லை இது நடத்துறதுக்கு என்ன, சாதிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஆன்மீக ரீதியா என்ன பண்ணலாம், நீங்க அரசியல் ரீதியா என்ன செய்யலாம், எல்லாமே சாதுரியமா என்ன பண்ணலாம், புத்தியை கொண்டு எப்படி பிழைக்கலாம், சரி எல்லாமே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பதில் எச்சரிக்கை கவனம் தேவை என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கேற்ற மாதிரி மார்ச் மாதம் நடந்துக்கோங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் அல்லது இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணும்னாக்கா நிச்சயமா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.